கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அழுததை கூட கவனிக்காதவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்வாங்க. கடகம் ராசிக்காரங்க வெளியில் எவ்வளவுதான் கம்பீரமாகவே தெரிந்தாலும் தனியாக இருக்கும்போது குமரி குமரி அழகக்கூடிய ஒரு ராசிக்காரர்களும் நீங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்வீங்க. நீங்கள் மற்றவங்கள் அழகும் போது ஓடி போய் ஆறுதல் சொல்லவும் ஆரம்பிப்பீங்க. யாராவது உங்களுடைய கண்ணிருக்க முன்னால் கஷ்டப்பட்டாலோ அழுது கொண்டிருந்தாலோ உடனே உங்களுடைய மனமானது தாங்காது. உடனே அவர்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டு உதவக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களின் கண்ணீரை அவர்களுடைய கண்ணீர்களையும் நீங்கள் துடைத்து விடுவீங்க. ஆனால் நீங்கள் மனமுடைந்து அழுது கொண்டிருந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை சுற்றி இருந்த ஒரு ஜீவன்கள் கூட உங்களுடைய கண்ணீரை கவனித்தும் இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை பார்த்தும் பார்க்காதது போல அவர்கள் நடந்து கொள்வாங்க. உங்களை கவனிக்காதது போல கடந்தும் சென்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பாங்க. நீங்கள் இரவெல்லாம் தூங்காமல் தலையணையை நனைத்து கதறிய போது உங்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்ல யாருக்கும் நேரமில்லாமல் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் எத்தனையோ மனிதர்கள் வாழ்க்கையில இவ்வளவு நன்மைகளை தேடி கொடுத்திருப்பீங்க. ஆனால் அது அவர்களுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மனிதர்களும் உங்களை கண்டு கொண்டும் கண்டு கொள்ளாமல் மறிப்பு சென்ற நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இந்த உலகம் எவ்வளவு சுயநலமானது, நாம் யாருக்காக இவ்வளவு உருகுகிறோம் என்ற கசப்பான உண்மையை உங்களின் அந்த தனிமை உங்களுக்கு புரியவும் வைத்திருக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது இன்னமும் உங்களால மறக்க முடியாத சில நிகழ்வுகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உங்களுடைய தியாகம் ஏன் மதிக்கப்படவில்லை என்று தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் அதில் உங்களின் உழைப்பை விட உங்களின் தியாகங்கள் தான் அதிகமாகவே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் யாருக்கு செய்ய வேண்டும், எந்த ஒரு மனிதருக்கு செய்தால் திருப்பி நமக்கு செய்வார்கள் என்று தெரியாமல் எத்தனையோ நபர்களுக்கு நீங்கள் இலவசமாக செய்துவிட்டு வாழ்க்கையில பின்னால் அதை நினைத்து நீங்கள் மிகவும் கஷ்டப்படக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். குடும்பத்திற்காக தங்களுடைய ஆசைகளை தியாகம் செய்தது, நண்பர்களுக்காக தன்னுடைய சேமிப்பை தியாகம் செய்தது, உத்தியோகத்தில் அடுத்தவர்களின் வளர்ச்சிக்காக தன்னுடைய நற்பெயரை தியாகம் செய்தது என நீங்கள் செய்த தியாகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் உங்களின் அந்த தியாகங்கள் எதற்கும் இந்த உலகம் மதிப்பு தராமல் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். மாறாக நீயாகத்தான் செய்தாய், உன்னை யார் செய்ய சொன்னது என்று உங்களின் தியாகத்தை மிக சாதாரணமாக கொச்சைப்படுத்திய நபர்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் அவர்களும் இருக்கவும் செய்வார்கள். ஆனால் நீங்கள் செய்தது என்னமோ அவர்களுக்குத்தான். ஆனால் அது தவறாக முடிந்தவுடன் உங்கள் மீது தேவையில்லாத பழியை போட்டு விடுவாங்க. நீங்க செய்த நன்மைகள் அனைத்தும் கடலில் கரைத்த பெருங்காயமாக மாறிய போது நாம் ஏன் இவ்வளவு ஏமாளியாக இருந்தோம் என்ற ஒரு கேள்வி உங்களை உலுக்கி கொண்டே தாங்க இருக்கும். இதுவரைக்கும் அந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை இன்னமும் பதற்றத்திற்கும் ஆளாக்கி கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய மனசை உடைத்த அந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? வார்த்தைகளுக்கு ஒரு மனிதனை கொல்லக்கூடிய சக்தி உண்டு என்பதை நீங்கள் அந்த ஒரு நாளில் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களை சுற்றி இருந்த நெருங்கிய மனிதர்கள் உங்களின் பலவீனங்களை தெரிந்து கொண்டு உங்களை வீழ்த்த வேண்டும் என்றே சில கொடூரமான வார்த்தைகளை பயன்படுத்தவும் ஆரம்பித்திருப்பாங்க. உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது, நீ ஒரு தகுதியற்றவன், உன்னை போய் நம்பினேனே என்று உங்களின் ஆத்மாவை சுக்குநூறாக உடைக்கும் விதமாக வார்த்தைகளை உங்கள் மீது வாரி வீசியிருந்திருப்பாங்க. அந்த எண்ணங்களும் உங்களால் மறக்க முடியாமல் இன்னமும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் உங்களின் தூக்கத்தை கெடுத்து உங்களை மன ரீதியாக பெரும் சித்திரவதைக்கு உள்ளாக்கியும் இருக்கும். உடம்பில் ஏற்பட்ட காயம் கூட ஆறிவிடும். ஆனால் உங்களுடைய மனதை உடைத்த அந்த துரோக வார்த்தைகளின் வடுக்கள் இன்னும் உங்களுடைய நெஞ்சில் ஆறாத வடுவாக மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக இருந்ததா பொய்யாக இருந்ததா என்பதையும் தெரிவித்தும் கொள்ளுங்கள். நாளை முதல் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில கடந்த காலத்தின் உங்களின் அதீத பாசமும் இலகிய இதயமும் உங்களுக்கு எப்படி பெரிய அவமானங்களையும் மனக்காயங்களையும் தேடி தந்ததோ அதே உணர்வுகளும் அதே குடும்பமும் இப்போது உங்களை ஒரு மிகப்பெரிய உன்னத நிலைமைக்கு கொண்டு செல்ல போகிற பொற்காலமும் தொடங்க போகிறது. எனவே நாளை முதல் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இழந்த அத்தனை நிம்மதிக்கும் வட்டியும் முதலுமாக பிரபஞ்சங்கள் உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய நல்ல ஒரு நேரமானது பிறந்துவிட்டது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
அதாவது நாளை முதல் பணம் சேமிக்க நல்ல ஒரு திட்டமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். கடகம் ராசிக்காரங்க பொதுவாக உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்களின் கஷ்டங்களை பார்த்து பணத்தை வாரி இறைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் மட்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களால் வந்த பணம் கை நழுவி போய் அவசரத்திற்கு யாரிடமாவது கையேந்தக்கூடிய நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுடைய கஷ்டங்களை பார்த்ததும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களிடம் எவ்வளவு பணம் எவ்வளவு தேவைக்காக இருந்தாலுமே அதை உடனே தூக்கி எறிந்து விடுவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சில நிமிடங்கள் வரும் பொழுது நீங்கள் உடனே யோசித்து பார்ப்பீங்க. அந்த ஒரு நேரத்தில் யாரிடம் போய் பணம் கேட்டாலும் கொடுக்காத ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். ஆனால் கடந்த கால பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிதி மேலாண்மையை பாடத்தை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். பணம் என்பது எவ்வளவு முக்கியம், பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று சில விஷயங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் உங்களை தேடி வரக்கூடிய வருமானத்தை எப்படி சரியாக நிர்வகிக்க வேண்டும், எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான மாஸ்டர் பிளான் உங்களுக்கு உருவாகவும் ஆரம்பிக்கும். அது உருவானால் மட்டுமே சில விஷயங்களிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும். அனாவசிய செலவுகளை குறித்து எதிர்காலத்திற்கான சேமிப்பு, தங்கம் அல்லது அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய பக்குவம் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். வந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வித்தையை இந்த ஒரு காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுடைய வங்கி கணக்கை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உணர்வு இப்போது பலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். நீங்கள் பிறப்பாலேயே மிகவும் மென்மையான உணர்வுகளை கொண்ட ஒரு மனிதர்கள். உங்களை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கூட அதை நினைத்து நாட்கணக்கில் அழுது கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். உங்களின் இந்த எமோஷனல் குணம் உங்களை இத்தனை காலங்கள் ஏமாளியாக வைத்தும் இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த பலவீனம் உங்களின் மிகப்பெரிய பலமாக மாறப்போகிறது. உங்களை யாராவது காயப்படுத்த நினைத்தால் அதை மிக சாதாரணமாக கடந்து செல்லும் மனப்பக்குவம் உங்களுக்குள் பிறக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உணர்வுகளை மற்றவர்கள் கட்டுப்படுத்த முடியாது. மாறாக உங்களின் மன உறுதி இரும்பாக மாறவும் ஆரம்பிக்கும். யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய இலக்கில் இருந்து நீங்கள் மாறக்கூடாது. மாறாமல் இருந்தால் மட்டுமே வெற்றியை உங்களால் பெற முடியும். இந்த மனவலிமை உங்களை சமுதாயத்தில் ஒரு கம்பீரமான ஆளுமையை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். எனவே முடிந்தளவுக்கு யார் எது சொன்னாலும் அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு கொண்டு போங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். நிலையான ஒரு இன்கம் ஆனது உங்களை பாதுகாக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் பொருளாதார வாழ்க்கை கடந்த சில காலங்களாகவே ஒரு கடலோர படகு போல ஏறி இறங்கி கொண்டேதாங்க இருந்து கொண்டும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நிலையான தன்மை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருந்திருப்பீங்க. ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடையற்ற நிலையான வருமானம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக போகிறது. மாத சம்பளம் வாங்குபவர்களுக்கு தடையற்ற ஊதியத்தில் ஒரு உயர்வும், தொழிலதிபர்களுக்கு தேக்கமில்லாத பணப்புழக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படவும் ஆரம்பிக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ, குடும்ப செலவுகளை எப்படி சமாளிப்பது என்ற பயத்திலிருந்து பிரபஞ்சம் ஒரு முற்றுப்புள்ளியை உங்களுடைய வாழ்க்கையில வைக்கப் போகிறது. ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதியில் உங்களை தேடி வரக்கூடிய இந்த நிரந்தரமான பாதுகாப்பான வருமானம் உங்களுடைய மன அழுத்தத்தை போக்கி எதிர்காலத்தை பற்றிய ஒரு பேரமைதியை உங்களுக்குள் நிச்சயமாக உருவாக்குவதோடு உங்களுக்கு ஒரு அரணாக நின்று பாதுகாக்கவும் செய்யும். முடிந்தளவுக்கு நீங்களும் பணத்தை கொஞ்சம் கவனமாக செலவழியுங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பயன்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நான் கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய நாட்களில் இது நிச்சயமாக நடக்கும். காத்திருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவசிய செலவுகளை குறித்து எதிர்காலத்திற்கான சேமிப்பு, தங்கம் அல்லது அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய பக்குவம் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். வந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வித்தையை இந்த ஒரு காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுடைய வங்கி கணக்கை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உணர்வு இப்போது பலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். நீங்கள் பிறப்பாலேயே மிகவும் மென்மையான உணர்வுகளை கொண்ட ஒரு மனிதர்கள். உங்களை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கூட அதை நினைத்து நாட்கணக்கில் அழுது கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். உங்களின் இந்த எமோஷனல் குணம் உங்களை இத்தனை காலங்கள் ஏமாளியாக வைத்தும் இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த பலவீனம் உங்களின் மிகப்பெரிய பலமாக மாறப்போகிறது. உங்களை யாராவது காயப்படுத்த நினைத்தால் அதை மிக சாதாரணமாக கடந்து செல்லும் மனப்பக்குவம் உங்களுக்குள் பிறக்கவும் ஆரம்பிக்கும்.
உங்களுடைய உணர்வுகளை மற்றவர்கள் கட்டுப்படுத்த முடியாது. மாறாக உங்களின் மன உறுதி இரும்பாக மாறவும் ஆரம்பிக்கும். யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய இலக்கில் இருந்து நீங்கள் மாறக்கூடாது. மாறாமல் இருந்தால் மட்டுமே வெற்றியை உங்களால் பெற முடியும். இந்த மனவலிமை உங்களை சமுதாயத்தில் ஒரு கம்பீரமான ஆளுமையை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். எனவே முடிந்தளவுக்கு யார் எது சொன்னாலும் அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு கொண்டு போங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். நிலையான ஒரு இன்கம் ஆனது உங்களை பாதுகாக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் பொருளாதார வாழ்க்கை கடந்த சில காலங்களாகவே ஒரு கடலோர படகு போல ஏறி இறங்கி கொண்டேதாங்க இருந்து கொண்டும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நிலையான தன்மை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருந்திருப்பீங்க. ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடையற்ற நிலையான வருமானம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக போகிறது. மாத சம்பளம்